கீர்த்திகா. நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். நான் என் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலமாக தான் இந்த அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன். எங்களோட கிளாஸஸ் காலையில் 10 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் 2 மணி வரைக்கும் நடக்கும். இருந்தாலும் கூட டெய்லி எங்களுக்கு ஓரல் டெஸ்ட் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இதனால நம்மளோட டிசிப்ளின் ஹைலி மெயின்டைன் ஆகும். தென் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே கொடுக்குற A3 மெட்டீரியல்ஸ். இது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன் ஆஃப் தி ஹைலி டிமாண்டட் மெட்டீரியல்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இருக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, இதனால கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே சேஃப்டி என்ஷூர் ஆகும். ஹாய், என் பேர் அபிநயா. நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த மே மந்த் தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஜாயின் பண்ணி 2 மாதம் ஆகுது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே ரெகுலராக கிளாஸ் வரும்போது இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து எப்படி படிக்கணும், எப்படியெல்லாம் வந்து நம்மளோட அறிவை வந்து வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம எந்த டைமில் போயிட்டு எவ்வளோ டவுட் கேட்டாலும் சரி, நமக்காக உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ்லாம் வந்து எப்படி நடக்கும்னா, ரெகுலராக வந்து மார்னிங் 10 to 2 வரைக்கும் நடக்கும். 1 to 2 மணி வரைக்கும் ரெகுலராக வந்து தமிழ் கிளாஸ் தான் நடக்கும். அந்த டைமில் வந்து நம்ம சாப்பிடுவோம், ஸோ பசி எடுக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளை வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க. அண்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரீசனிங்கெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும். இங்கே படிக்கிறது மூலயமா வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த 2 மாதத்துல நான் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலயமா வந்து நான் வீட்டில் உட்காந்து என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. என்னோட பேரு மணிகண்டன். நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். என்னோட ஃபேமிலி மெம்பர் தான் ஒருத்தர் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டடி மெட்டீரியலும் சரி, அவங்களோட கோச்சிங்கும் சரி, அது கரெக்டாக எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அவர் சொன்ன மாதிரியே இருந்துச்சு, அவர் சொன்னதோட அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் தென் காலையில் 10 to 2 வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் 1 to 2 வரைக்கும் கன்ஃபார்ம் லாங்குவேஜ் கிளாஸஸ் இருக்கும். அது நம்மளுக்கு டெய்லியுமே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டெய்லி லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் வர June 20 வந்து நம்மளுக்கு வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் வந்து நம்ம சுகேஷ் சார் அண்ட் கனிமொழியன் சார் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து Group 2 ஜாயின் பண்ணணும் இல்லை எழுதணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ நானே அந்த தப்பு பண்ணியிருக்கேன். அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. அட்டன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இதில் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் 20 நடக்க போற குரூப் 2 எக்ஸாம்க்கு இப்போவே வந்து எங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் முடிஞ்ச உடனே டிஸ்கஷனும் கண்டிப்பா இருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த டிஎன்பிஎஸ்சி ரேஸ்ல சக்சீட் ஆகணும்னா கண்டிப்பா இப்ப நடக்க போற ஓரியன்டேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க.